ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமேசானில் எப்படி ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா. ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் பார்த்தா அதாவது நம்ம ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜ் வரும். அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் கொடுத்து பார்த்தோன்னா நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி இந்த ஒரு பேஜ் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்துடுவீங்க ஓகேங்களா. ஜஸ்ட் எப்படி ஆர்டர் பண்ணுறது ப்ராடக்ட்டா அப்படின்றது பார்க்கலாம். ப்ராடக்ட்னா பொருட்களும் சொல்லலாம், ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி ஓகே, ஜஸ்ட் எப்படி ஆர்டர் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் மேலே சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த சர்ச் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பவுச் ஓகேங்களா, ஐஃபோன் 17 Pro Max பவுச்சுன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா. பேக் கவர் பவுச் ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நான் எக்ஸாம்பிளாக நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தோன்னா பண்ணிங்க. அதை பார்த்தோன்னா டைப் பண்ணி எடுத்துக்கங்க ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் பார்த்தா எடுத்துக்கலாம். பிளாக் கலர் ஒயிட் கலரில் இருக்குல்ல, இந்த 649 பார்த்தீங்கன்னா இது நான் ஆர்டர் பண்ண போகிறேன் ஓகேங்களா. எல்லாம் கீழே இருக்குது நான் ஆர்டர் பண்ணுறேன். இப்படி எல்லாமே ஆர்டர் பண்ணிடலாம். சரி ஓகே, நான் ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 263 பதிலாக இந்த ப்ராடக்ட் பார்த்து ஆர்டர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி நான் ஆர்டர் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சர்ச் பண்ணி எடுத்து ஆர்டர் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அவனால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. 80% டிஸ்கவுண்ட்டில் வந்துருக்கான். 263 ரூபா ப்ரைஸ் ஓகேங்களா. இங்கே தான் நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிக்க முடியும். 263 ரூபா வந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட்லாம் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு பை நோன் ஆப்ஷன் இருக்கும். குவான்டிட்டி கேட்கும். அந்த குவான்டிட்டினா ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணலாம். எனக்கு இந்த ஒரே ஒன்று போதும், இல்லை 2 வேணும், எனக்கு 3 வேணும், 4 வேணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை பார்த்தா நீங்கள் இடத்துல நான் ஒரே ஒரு பவுச் போதும், அதனால் ஒன்றே கொடுத்துருவோம். ஒன்றே போதும். 263 ரூபா ஒன்று ஓகேங்களா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு ரிவ்யூஸில் எடுத்து பார்க்குறது அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. கீழே பார்த்தா தெரியும் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க ஓகே. அது கேஸ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ரிவ்யூ பார்த்தா யாரும் போடலை, அதனால் உங்களுக்கு ரிவ்யூஸ் பார்த்தா வரல ஓகேங்களா. சில ப்ராடக்ட் பார்த்தா ரிவ்யூஸ் இருக்கும். இது வேறு இது கிளிக் பண்ணி அப்படின்னா ரிவ்யூஸ் பார்த்தா இருக்கும் ஓகேங்களா. கஸ்டமர் ரிவ்யூஸ்னு இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணோம்னா ரிவ்யூஸ் பார்த்தாங்க. 5 ஸ்டார் ரேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் யாரும் அதாவது ரிவ்யூஸ் பார்த்தா கொடுக்கல ஓகேங்களா. சரி ஓகே, ஜஸ்ட் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்தலாமா. இதுதான் ப்ராடக்ட் பேசிக் ஓகேங்களா. இதுதான் வந்து மேலே ப்ராடக்ட் நேம் பார்த்துக்க முடியும், ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. டெலிவரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஓகேங்களா. ஃப்ரீ டெலிவரி பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்படி செக் பண்ணிக்க முடியும். ஸ்டாக்கில் இருக்கா சொல்லிட்டு ஸ்டாக்கில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தால் நம்ம நம்மள வாங்க முடியாது, ஸ்டாக்கில் இருக்குது ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஷாப் வித் கன்ஃபார்மேஷன் ஃப்ரீ டெலிவரியா, பே ஆன் கேஷ் டெலிவரி இருக்குது. பே ஆன் டெலிவரி ஒன்று தான். கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தோன்னா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அதையும் 10 நாள் பார்த்தா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. வாரண்டி பாலிசி இருக்கா. அதுக்கப்புறம் C-more அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாப் பிராண்டு, அமேசான் டெலிவரி, செக்யூர் டிரான்சாக்ஷன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் டைம் படித்து பார்த்துங்க. அதை பார்த்தா கீழே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும். ஓகே, ஜஸ்ட் பை நோ பண்ணுறது சொன்னால் கீழே உங்களுக்கு பை நோன்னு ஆப்ஷன் அந்த பை நோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் ஒன் சைட் லோட் ஆகும். சில பேர் வந்து அட்ரஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி பார்த்து அட்ரஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. மொபைல் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் கேட்கும். அப்படி இல்லை ஒரு லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். இல்லை ஃபில் பண்ணுற மாதிரி உங்கள் அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணிட்டு பார்த்தோன்னா அட்ரஸ் கட்டாக்க மேலே அட்ரஸ் வந்துடும். அட்ரஸ் கட்டாக்க செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பார்த்து அவைலபிளாக இருக்குங்களா. ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி பார்த்து அவைலபிளாக இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 7 ரூபா பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா 16 வர மாதிரி இருக்கும். ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி பார்த்து 7 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா. அதே நீ அமேசானில் எதனா பண்ணிங்க அப்படின்னா பே ஆன் டெலிவரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதனா டிஸ்கவுண்ட் பார்த்தா வரும் ஓகேங்களா. அதான் ஆஃபரில் பார்த்தோன்னா வரும். ஆஃபர்னா ஒரு 13 ரூபா பார்த்தா சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பார்த்தா வரும் ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு அதுக்கு வேறு டிஃப்ரென்ஸே இல்லை. அந்த 7 ரூபா பார்த்தா நீங்கள் மிச்சம் மற்றலாம். அது 7 rupees பார்த்தா எக்ஸ்ட்ரா அது பார்த்தா அது தான் நீங்கள் மிச்சம் மற்றிக்கலாம். அது பார்த்தா ஓகேங்களா. சரி ஓகே, ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருங்க. பே ஆன் டெலிவரினா பே பை UPI ஆப்னு பார்த்தா எல்லாமே கிளிக் கூகுள் பே, ஃபோன்பே இதில் பார்த்தா நீங்கள் கொடுத்து பார்த்தோன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நான் பார்த்தா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவேன். அதாவது நான் கொரியர் டெலிவரி பாய்ட்டு காசு கொடுக்குற மாதிரி பார்த்தா ஆப்ஷன் இது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தா அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் பார்த்தா எனக்கு ப்ளேஸ் பார்த்தா ஆகிடும் ஓகேங்களா. ஆர்டர் பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தா ஆர்டர் பண்ணி கொடுத்து இல்லை ப்ரோ ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டில் எங்கே இருக்குது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு பை நோ கொடுத்துட்டு கேஷ் டெலிவரி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து வந்துருங்க. வந்தோடனே பார்த்தா யூன்னு ஆப்ஷன் ஷோ, அந்த யூன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஆர்டர்ஸ்னு இருக்கும். அந்த ஆர்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தா இப்போ அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணல. நான் ஆல்ரெடி பார்த்தா வேற ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த நான் பவுச் ஓகேங்களா. இந்த பவுச் பார்த்தா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். முன்னே ஆர்டர் பண்ணிட்டேன். இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நேம் போட்டு இந்த மாதிரி 29 மார்ச் இருந்தால் இது 29 மார்ச் வரும். அது மாதிரி டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்லிப்பிங் வித் அமேசானு,
பை அகைன் இந்த ஆப்ஷன் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்லிப்டு ஆகும், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் டெலிவரி ஆகும், அப்புறம் டெலிவரி ஆகிடும். ஓகேங்களா, 29 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துடும் இந்த ஆர்டர் அப்படின்னு. நீங்கள் பார்த்தா டேட் பார்த்தீங்கன்னா 22, எனக்கு 29 பார்த்தா இந்த ஆர்டர் பார்த்தா வந்துடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸில் கரெக்டாக கொடுத்துருவோம். செக் பண்ணி பார்த்துங்க. ஸ்லிப்டு அட்ரஸ்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா உங்கள் அட்ரஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. அதில் தான் 29 பார்த்தா உங்கள் ப்ராடக்ட் பார்த்தா வந்துடும். நீங்கள் வந்து அப்போ பார்த்தா செக் பண்ணி பார்த்துலாம். அதாவது ஆர்டரோட டீட்டெயில் அப்டேட் பார்த்தா நீங்கள் ஒன்று வந்து செக் பண்ணி பார்த்துலாம் உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பார்த்தா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கான நியூ பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.